ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திஸ் கிச்சன் அண்ட் வெல்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து காயாகவே எடுத்துக்கோங்க, பழமாக போட்டோன்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் காயாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போது சீக்கிரமாக வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த அந்த கோவக்காவை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு வேணுன்ற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நம்ம வெறும் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தனியா பவுட்ரும் சேர்த்துக்கலாம். இது முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் வதக்கி கொடுங்க மசாலா போட்ட உடனே. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நமக்கு காயோடு மிக்ஸ் ஆகும். நல்லா சூடான உடனே கோவக்காய் சுருங்கி வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரை கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.